நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முரளி ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. சுந்தரி வந்து என்னாச்சு முரளி, எதுக்காக நீ இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ உங்கள் பையன் ஆகாஷ் மேலே சந்தேகமாக இருக்கா, என்ன பற்றின விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுதுன்றாங்க. நீ வேற முரளி, அவனுக்கு போய் எப்படி தெரிஞ்சிருக்கோ, அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் வந்து எந்த அளவுக்கு கோபக்காரன், எந்த அளவுக்கு பாசக்காரன்றது என்ன உனக்கு தெரியாதா, அவன் எப்படிப்பட்டவன்றது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும் தான் அத்தை, இருந்தாலும் அவன் நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு, வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவன் ஓடி வந்து உன்னுடைய ஷர்ட்டை பிடிச்சி கேள்விதான் கேட்டிருப்பானே தவிர இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது, எப்பவும் நேச்சராக இருக்க மாதிரி இருந்திருப்பான். உனக்கு சந்தேகம் வந்திருக்க. இப்பெல்லாம் அபியா அனு அதே மாதிரி ராகவ பார்க்குற மாதிரியே என்னுடைய பையன் ஆகாஷை நீ பார்க்க ஆரம்பிச்சிருக்க போல, அதனால தான் உனக்கு அப்படியெல்லாம் தோணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாத்தா, நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆகாஷ் வந்து எந்த அளவுக்கு பாசக்காரனோ அதே அளவுக்கு கோவக்காரன் தான். அதனால கண்டிப்பா அவனுக்கும் அந்த மாதிரி நினைச்சிருப்பேன், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முரளி கிளம்பி போனது. சுந்தரி வந்து என் பையன் மேலே நீ சந்தேகப்படுறியா, உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்க முரளி மேல. இப்ப முரளி சுந்தரி என்ன செய்ய போறாங்க, இதனால அபிக்கு என்ன பாய்தா கிடைக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி